சின்னத்த வந்ததும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அத்தை இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா இருக்க விடுங்களேன். நீ முதல்ல அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறத நிறுத்து. நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் இருந்த கோபத்துல உங்க மேல பழி போட்டு கேஸ் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய், யாரு நீ? எதுக்கு என் கால்ல விடுற? முதல்ல வெளிய போ. அம்மா ப்ளீஸ்மா, ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணுமா. ஏய், நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. அது என் காதுல நாராசமா விழுது. நீதான் என் மகளே இல்ல, செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன உறவு முறை கொண்டாடிக்கிட்டு வர? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்தா இப்படிதான் விரட்டுவீங்களா? கல்யாண மண்டபத்தோட எல்லா உறவும் முறிஞ்சிருச்சு. உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணுங்கிற கோவம் தான் வருது. என் முன்னால நிக்காத, வெளியே போ. அம்மா, நீங்க என்ன கொன்னா கூட பரவாயில்லம்மா. அதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. ஏய், என் பொறுமையை சோதிக்காத, முதல்ல போ இங்க இருந்து. ஈஸ்வரி, ஏன் ஆத்திரப்படுற? கொஞ்சம் நிதானமாயிரு. இவளை பார்த்தாலே என் பொறுமை நிதானம் எல்லாமே போயிடுதுங்க. நான் கொலைகாரியா மாறதுக்குள்ள இவளை வெளியே போக சொல்லுங்க. அம்மா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நான் உடனே இங்க இருந்து போயிடுறேன். போன்னு சொல்றேன்ல, வெளியே போ. அம்மா ப்ளீஸ்மா. துர்கா, இனிமேல நீங்க எந்த பிரச்சனையாயிடும், கிளம்புங்க. மாப்ள, இவங்க 2 பேருக்கும் எடுத்து சொல்லி அனுப்பிடுங்க. துர்கா, நீ வா போலாம். அம்மா கிட்ட நீங்களாவது சொல்லக்கூடாதா? ஏய், இப்ப யாரு என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்க கேக்குற மனநிலைமையில இல்ல. கொஞ்சம் பொறுமையாரு, கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும். ஏங்கா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா? அப்பாவும் அம்மாவை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பண்ணது சரி, நான் பண்ணது மட்டும் எப்படிக்கா தப்பாகும்? துர்கா, அவங்க கல்யாணத்தையும் உன் கல்யாணத்தையும் கம்பேர் பண்ணாத. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை வேற, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிச்சுவேஷன் வேற. நவீன் போய் சொல்லி நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தத அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு தான் போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. அந்த கோவம் தான் இன்னும் அவர் மேல அம்மாக்கு இருக்கு. அது ஓவர் நைட்ல குறைஞ்சிரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க சமாதானம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அக்கா, நானும் பழையபடி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் நம்ம வீட்டுல சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. அது மட்டும் நடந்துட்டா போதும்க்கா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கவலைப்படாதடா கண்ணு, நீ நினைச்ச மாதிரி உங்க அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சிங்க இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா வாழத்தான் போற. அதை என் பேர ராஜா நிறைவேற்றி வைக்கத்தான் போறான். உங்க பேர் என்ன? என்ன பாட்டி சொல்றீங்க? அது என் பேத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அந்த உரிமையில அவனை என் பேரன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அப்படி சொன்னீங்களா? பாட்டி, கொஞ்சம் சும்மா இருங்க.
நீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க. மேடம். உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அத்த, நான் தான் வர சொன்னேன். நீங்க வர சொன்னீங்களா? என்ன விஷயம் மாப்ள? ஆமா அத்த, நம்ம கம்பெனிலாம் நல்ல லாபத்துல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷம் போன வருஷத்தை விட 4 மடங்கு லாபம் வந்திருக்கு. இதுக்கு நாம மட்டும் காரணம் இல்ல. இதுக்கு இவங்க எல்லாரோட கடுமையான உழைப்பும் தான் இந்த லாபத்துக்கு காரணம். இந்த லாபத்தை அவங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியா? இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. இந்த லாபத்துல 20% அவங்களுக்கு போனஸா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் அதை அவங்கள வர சொன்னேன். மாப்ள, லாபத்தை தொழிலாளிகளோட பகிர்ந்துக்கிறது எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க சொன்ன மாதிரி 20% கொடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அக்கா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரியா? என்ன விஷயம்? நீ வாக்கா, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க. என்ன மாமா?